வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல்சேக் ஆஃப் சீசன் 1 எபிசோட் 34. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சீனியர் சிஸ்டர் இந்த புக்கு வந்து என்னை வந்து தேர்ந்தெடுக்குமா, இல்லை அவங்க சிஸ்டருடைய ஹெவன்லி புக்கு வந்து என்னை வந்து தேர்ந்தெடுக்குமா, இப்போ எது நான் என்ன பண்ணுறது, இந்த புக்கு என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா இந்த புக்கு என்னை கண்டிப்பாக வந்துட்டு என்னை ஏற்றுக்கிட்டே ஆகணும். இந்த ஹெவன்லி புக் எனக்கு சொந்தமாகணும். நான் ஆங்கில சிஸ்டருடைய ஃபீச்சரை நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி சீனியர் சிஸ்டர் வந்து பண்ணுறான். அந்த புக்கு மேலே பறந்து போகுது. இப்போ 2 பேர்த்தில் யார் அந்த புக்கை வந்து தேர்ந்தெடுக்க போகுதுன்னு சீனியர் சிஸ்டர் ரமே வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். இந்த புக்கை என்னை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த புக்கோட லாட நான் தான் இருக்கணும், அப்போ தான் என்னால் ஆங்கில சிஸ்டருடைய ஃபீச்சரை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறான். அதே மாதிரிக்கு அந்த புக்கு வந்துட்டு சீனியர் சிஸ்டரை தேர்ந்தெடுத்துடுது. கன்க்ராச்சுலேஷன் சீனியர் சிஸ்டர், இந்த புக்கு வந்து உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கு, இந்த புக்குக்கு வந்துட்டு உங்களை தான் பிடிச்சிருக்கு போலன்னு ஹீரோ வந்து கலாய்க்கிறான் சின்ன குழந்தை மாதிரி. எனது இந்த ஹெவன்லி புக் வந்து என்ன தான் தேர்ந்தெடுத்திருக்கான், இனிமேல் நான் தான் இதோடைய லீடராக இருக்க போகிறேன்னா. ஆமாம், இதை என்னால் இப்போ ரீட் பண்ண முடியும், இதை எப்படி பிரேக் பண்ணுறது, இதை பிரேக் பண்ணால் தான் இந்த ஹெவன்லி புக்கை வந்துட்டு நான் வந்து படிக்க முடியும் போலையே. நான் இப்போ ஒரு சாதாரண லீடர் கிடையாது, அதுவும் இந்த ஹெவன்லி புக்குக்கு வந்து லீடர் ஆகிட்டேன். என்னால் இதை இப்போ படிக்க முடியும், இதோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே எப்படி இதை படிக்கிறேன்னு சொல்லி அந்த புக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் சீனியர் சிஸ்டர் வந்துட்டு. நீங்கள் இப்போ இந்த ஹெவன்லி புக்கோடைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஃபியூச்சரான ஜெனரேஷன், இதுக்கு முன்னாடி இந்த புக்கை யாரெல்லாம் படிச்சிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஆங்கில செக்டர் வந்து லீடராக இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிக்க முடியும். குயின் டென்சிட்டிக்கே வந்துட்டு நேஷனல் செக்டர் அந்த ஆங்கில செக்டர் தான் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி ஆங்கில செக்டருடைய வந்து ஒரு ஹேங்மேன் செக்டர் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்டராக வந்துட்டு மாறி இருக்குது. உங்களுக்கு இந்த டைமில் ஒரு லக்கு வந்து கிடச்சிருக்கு என்னை வந்து படிக்கிறதுக்காக. இந்த புக்கை படிக்கிறதுக்கான ஒரு லக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு திறமையானால தான் முடியும். என்னது இந்த புக்கு வந்துட்டு ஏதோ போட்டிருக்கேன், ஒருவேளை இது ஆங்கில செக்டருடைய ஹெவன்லி புக்காக தான் இருக்குமான்னு சொல்லி ஹீரோ வந்து சந்தேகப்படுறான். அப்போ அந்த புக்கில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே மறைஞ்சு போகுது. சிவன், நீ என்னை பற்றி சந்தேகப்பட்டல, ஹேங்மேன் செக்டரில் நீ ஜாயின் பண்ணி 64 வருடங்கள் ஆச்சு, என்னை பற்றி நீ வந்து என்ன நினைக்கிற, இப்போ 2வது பிக்கை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன், இவங்க ஆங்கில செக்டர்லேயே வந்துட்டு ரொம்ப டேலண்டான ஒரு சீடனாக வேறு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு திறமையான ஆள் இந்த ஆங்கில செக்டர்லேயே கிடையாது. இது போதுமா, என்ன பண்ணுற, நீ இதை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு 7ஆம் முத்திரையில் இருக்க, நீ எல்டர் சிவன், உன்னோட 20வது வயசில் தான் நீ வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனோட பில்டிங்லேயே வந்துட்டு நிறைய ப்ராசஸ் வச்சு நீ வந்து உன்னோட லெவலை வந்து அதிகப்படுத்தின. உன்னோட 25வது வயசில் வந்துட்டு உனக்கு 1000 பீப்புளுக்கு எவ்வளோ பவர் இருக்குமோ அதுக்கான ஒரு பவர் உனக்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. மறுபடியும் வந்துட்டு சரி பண்ணி உன்னுடைய செக்டருக்கு நீ வந்து திரும்பி வந்திருக்க. ஹீரோ நினச்சி பார்க்குறா, இதில் இவ்வளோ கிளியராக இருக்க ரெக்கார்டு, என்னோடய லைஃப்பை பற்றின எல்லா ரெக்கார்டும், இதை ஒரு வேளை நான் வந்து அழிச்சிட்டா என்ன ஆகும், என்னை வந்து யாருக்குமே தெரியாதில்லை, என்னை பற்றின எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு இதை எப்படி வந்து அவேக்கனிங் பண்ணோம், இதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே அவேக்கனிங் பண்ணோம். ஒருவேளை இதை எப்படி வந்துட்டு தடுக்கிறது, என்னை பற்றின எல்லா விஷயமும் என் மாஸ்டருக்கு தெரிஞ்சால் அதை பற்றி ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆங்கில செட்டில் இருக்க எல்லா பேருக்குமே என்னை பற்றின எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து இதை வந்து வெளியே தெரிய விடாமல் இப்போ எப்படி தடுக்கிறது, ஆங்கில செட்டில் இருக்க எல்லா பேருக்கும். இந்த புக்கில் இவ்வளோ கிளியராக என்னை பற்றின எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கேன்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்ருக்கான். அங்கே வந்துட்டு சீனியர் சிஸ்டர் தான் பார்க்குறாங்க. அம்மா, நீ என்ன நினச்சிட்ருக்கான், இப்போ ஆங்கில செட்டுடைய ஃபியூச்சரை தான் நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்தோம். சீனியர் சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று வந்து பேசணும், ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் வாங்க, உங்களை பற்றி நான் வந்து பேச வேண்டியது இருக்குது. இது வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கான், அந்த டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்களா? சீனியர் சிஸ்டர், நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. சின்ன வயசில் நீங்கள் அந்த மவுண்டெயின் கீழே வந்துட்டு ஒரு கேம் ஒன்று விளாண்டுட்டு இருந்தீங்க, அதுவும் உங்களுடைய மாஸ்டர் கூட தான் விளாண்டுட்டு இருந்தீங்க. அப்போ வந்துட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்றுக்கிட்டேன். அங்கே உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அது ஞாபகம் இருக்கா? நீங்கள் அன்றைக்கி வந்து அங்கே வந்து ஓடி வரவு வந்துட்டு என் ரூமில் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டீங்க. அப்போ வந்து என்ன தான் பிடிச்சிட்டு போய் எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் வந்துட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி சீனியர் சிஸ்டர் சொல்கிறாங்க. நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க, எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு எல்லா ஞாபகமும் இருக்குது, நான் தெரியாமணிக்கு சும்மா தான் சொன்னேன், அதுக்காக நீ வந்து என்னை வந்து கலாய்க்காத. நான் ஒன்றும் கலாய்க்கலாம் இல்லை, நான் சும்மா ஒரு ஜோக்கு தான் பண்ணேன். உங்களுக்கு வந்துட்டு அப்போ நடந்தது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு, இது சும்மா ஒரு சின்ன ஜோக்கு தான். சரி, எனக்கு எல்லாமே ஓகே தான், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இருந்தாலும் பிரதர், நீ வந்துட்டு ஆங்கில செட்டுக்கு வந்து கிடச்சது ஒரு லக்கி தான். இன்றைக்கி நம்ம ஆங்கில செட்டுடைய பர்பிள் கே வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ இந்த செக்டை வந்து நம்ம தான் இனிமேல் பார்த்துக்கிறவும் போகிறோம். நீ தான் இனிமேல் வந்துட்டு டெப்யூட்டி லீடராக வந்து இருக்கணும். நான் அந்த பதவியை வந்து நான் உனக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன். சீனியர் சிஸ்டர், என்ன நீங்கள் வந்துட்டு டெப்யூட்டி லீடராக கன்சிடர் பண்ணது சரி தான், ஆனால் என்னால் இப்போ டெப்யூட்டி லீடராக வந்து இருக்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல.
எனக்குன்னு சில பல வேலைகள்லாம் இருக்குது, என்னுடைய பாதையே இப்போ வேறு ஆயிடுச்சு. இங்கேயே இன்னும் டபுள் சால்ட் டெக்னிக்கை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஹீரோ சீனியர் சிஸ்டரை பார்த்து கேட்குறான். ஓ, அந்த சால்ட் டெக்னிக்கா, அதை நான் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு 5 எலமெண்ட் லெவல் வந்து நான் வந்து அடைஞ்சாகணும். ஆனால் என்னால் இன்னும் அந்த லெவலுக்கு வந்து போக முடியல. இதுக்கு என்னோடய சீடர்களுடைய ஹெல்ப்பு வந்து எனக்கு வந்து தேவைப்படும். அப்போ தான் என்னால் அந்த லெவலுக்கு வந்து போக முடியும். நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கேன். இன்னும் வந்துட்டு நான் எஃபெக்ட் போட்டால் தான் முடியும். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து ட்ரெயினிங் எடுங்க. நான் அடுத்த முறை இங்கே வரப்போ உங்களுக்கு நான் அந்த ட்ரெயினிங் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். இந்த டெப்யூட்டி லீடர் ராங்மான் சென்டருடைய டெப்யூட்டி லீடருக்கு என்னுடைய கிஃப்ட் இது தான். இதில் வந்து ஸ்வாட் எப்படி கம்பைன் பண்ணி ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து நீ வந்து லேர்ன் பண்ணிக்கோ. இது உனக்கு தான் சொல்லிட்டு சீனியர் சிஸ்டம் வந்து ஹீரோ கையில் வந்து கொடுக்குறாங்க. ஓ, இதை வச்சு என் சிஸ்டம் கிட்ட நான் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிக்கலாம்ல. சிஸ்டத்தை வச்சு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோவுடைய வந்துட்டு வீட்டை வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து அங்கே வந்து சிஸ்டத்துக்கிட்ட தான் கேட்குறான். எனக்கு வந்துட்டு இந்த புக் வந்து அடைஞ்சிருக்கு. இதை பற்றி என்ன நீ வந்து சொல்லின்னு. உங்களுக்கு அப்ரெண்டிஸுக்கான ஸ்கில் வந்து கிடச்சிருக்கு. அது லோ கிரேடு தான். ஆனால் அது ஹெவன் லெவலுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய ரிவார்டும் கிடைக்குது. 1000 ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு லிமிட்டடாக தான் உங்களால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் வச்சுருக்கீங்க. அந்த டபுள் ஸ்வாட் வந்து வச்சு எப்படி வந்து ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறத. அதனால் உங்களுக்கு 20 ரிவார்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அந்த வந்து டெக்னிக்கான்னு சொல்லி அந்த சிஸ்டம் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுது. ஹீரோ சீனியர் சிஸ்டர் கிட்ட வாங்கிட்டு வந்த ரிவார்டை ஜின்னு கிட்ட கொடுத்தாரான். இதை வச்சு நீ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி ஜின்னு உன்னோட லெவலை நீ வந்து அதிகப்படுத்திக்கோ. மாஸ்டர், இது எனக்கா மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஜின்னும் சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த எபிசோடு இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு. ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.